Students, எப்படி இருக்கீங்க எல்லாருமே? I hope you're all fine and safe. Now we are going to see chapter 5. So far you have seen the first chapter. Now we are going to see chapter 5. The topic is coordinate geometry. So coordinate geometry oda objectives என்ன? To understand the Cartesian coordinate system. Cartesian coordinate system na will use in graph la use பண்றது. To identify the coordinates of any given point. ஒரு பாயிண்ட் கொடுத்து அந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இதனோட யூஸ் பண்ணுறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த மிட் பாயிண்ட் ஃபார்முலா அண்ட் யூஸ் இட் இன் ப்ராப்ளம் சால்விங். ஸோ ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த பாயிண்டோட மிட் பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காகவும் வி கேன் யூஸ் இட். ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், நம்ம ட்ரா பண்ணி ஒரு லைனை ட்ரா பண்ணி அதனுடைய சென்டர் லைன் நம்ம யூஸிங் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுவோம். பட் வித்தவுட் யூஸிங் த ஸ்கேல் மெஷர்மெண்ட், யூஸிங் த ஃபார்முலா we are going to find the midpoint. So using the formula. So these are the objectives of this chapter, coordinate geometry. So in this we are going to see first one, coordinate system. So coordinate system na என்னது அப்படின்னா நீங்கள் எல்லாருமே கிராஃப் வரைஞ்சிருப்பீங்க, கிராஃப் பார்த்துருப்பீங்க 8th ஸ்டாண்டர்டில். ஸோ டு ட்ரா அ கிராஃப் யூ நீட் அ பாயிண்ட். ஸோ பாயிண்ட் வேணும். வாட் ஆர் த பாயிண்ட்ஸ்? 3,4. For example, if I take 3,4, 3 represents the x coordinate. 3 represents the x coordinate. 4 represents the y coordinate. அப்போ ஒரு பாயிண்ட் வேணும்னா அதுக்கு ஒரு எக்ஸ் கோஆர்டினேட்டும் ஒய் கோஆர்டினேட்டும் இருந்தால் தான் we can draw or we can point a line. Okay, so what is this x coordinate is called? This x coordinate is called abscissa. Again I'm saying the x coordinate is called abscissa. What is the y coordinate is called? Y coordinate is called ordinate. Y coordinate is called ordinate. So to ஒரு பாயிண்ட்டுக்கு எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் இருக்கும். ஸோ we'll mention the name, the x coordinate by abscissa and the y coordinate by ordinate. So these are this. To locate your point we need x and y coordinate. ஸோ ஒரு பாயிண்ட் லொக்கேட் பண்ணுறதுக்கு எக்ஸ் கோஆர்டினேட்டும் ஒய் கோஆர்டினேட்டும் இருந்தால் தான் ஒரு பாயிண்ட்டையும் நம்ம இப்போ ரெப்ரசென்ட் பண்ணும்போது. இப்போ நான் 8th ஸ்டாண்டர்டில் நீங்கள் எல்லாமே நல்லா பார்த்துருப்பீங்க, ட்ரா பண்ணுவீங்க, எப்படி கிராஃப் ட்ரா பண்ணீங்க. ஸோ மிட் லைனில் எடுத்து ஒரு வெர்டிக்கல் லைன், ஒரு ஹரிசாண்டல் லைன். இது வெர்டிக்கல் லைன், இது ஹரிசாண்டல் லைன். ஹரிசாண்டல் லைன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? எக்ஸ் கோஆர்டினேட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. வெர்டிக்கல் லைன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஒய் கோஆர்டினேட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த எக்ஸ் கோஆர்டினேட் வி ஹாவ் போத் த வேல்யூஸ், பாசிட்டிவ் வேல்யூஸ் அண்ட் த நெகட்டிவ் வேல்யூஸ். ஸோ ரைட் சைடில் இருக்குது எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ் 1 2 3 4 5. லெஃப்ட் சைடில் இருக்குது நெகட்டிவ் வேல்யூஸ், that is -1 -2 -3 -4 -5. Similarly when you look at the y coordinateல positive values இங்க upல போகும் 1 2 3 4 5. Negative side of the y axis comes down, இப்படி வரும் negative side. So இதுல we have divided into 4 quadrants. அதாவது quadrantsனா என்னது? ஒரு கால் பகுதி. அப்போ ஒரு graph we can divide into 4 quadrants. First quadrant, second quadrant, third quadrant, fourth quadrant. அப்படியே ரெஃபரன்ஸ் இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எப்படி மார்க் பண்ணும்? ஸோ இது என்னது? இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஒரு பாயிண்ட்னால we have to use x and y point. அப்போ இது எக்ஸில் இருக்க பாசிட்டிவ் வேல்யூ, இங்கே என்ன இருக்குது? ஒயில் இருக்க பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ எக்ஸில் இருக்க பாசிட்டிவ் வேல்யூ ப்ளஸ்ஸும் ஒயில் இருக்க பாசிட்டிவ் வேல்யூ ப்ளஸ், ரெண்டு வேல்யூமே ப்ளஸ் ப்ளஸ் இருந்தால் then it is a first quadrant. If both the values of the x and y are positive, then it is lies in the first quadrant. The point lies in the first quadrant. Come to the next one. What is this side? இப்போ இதுதான் next sideல x axis ஓடுது, இதுதான் next y axis ஓடுது. அப்போ x axis இங்கே draw பண்ணும், x ஓட point இங்கே draw பண்ணும், y ஓட point இங்கே draw பண்ணும். Since it's a negative side of the x axisனால இது second quadrant. அப்போ second quadrantல the value of x coordinate should be negative, minus. What is the value of the y? What is the value of sign of the y coordinate? Yes, obviously is plus. So minus plus. அப்போ x ஓட value minus ஆகும், y ஓட value plus ஆகும் இருந்தா the point lies in the second quadrant. The point lies in the second quadrant. Come to the next one, third quadrant. So third quadrantல x coordinate என்னது? இங்கே நெகட்டிவ் வேல்யூ, y கோஆர்டினேட் என்னது? இங்கேயும் நெகட்டிவ் இருக்குது. அப்போ எக்ஸோட பாயிண்ட்டும் என்னவாக இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். ஒய்யோட பாயிண்ட்டும் நெகட்டிவாக இருந்தால் the point lies in the third quadrant. Both x and y value should be negative. எக்ஸும் நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கணும், ஒய்யும் நெகட்டிவ் வேல்யூவாக, then that point lies in the third quadrant. Come to the fourth one. So what is the x value here? X is positive value.
What is the y value here? Yes, y value is negative. If the x value is positive and the y value is negative, now that point should lies in the fourth quadrant. So I'll repeat the value again. If both the x and y values are positive and positive, the point lies in the first quadrant. If the x value is negative and the y value is positive, it lies in the second quadrant. The point lies in the second quadrant. Come to the third quadrant. If both the x and y values are negative, minus, then it lies in the third quadrant. Similarly, look at the fourth quadrant. If the x value is positive and the y value is negative, now fourth quadrant. Using this quadrant basics, we are going to see the example sum, that is exercise sum, exercise 5.1. Here what is the question is, plot the following, look at the question, plot the following points in the coordinate system and identify the quadrants. First என்ன பண்ணணும்னு இருக்காங்க, அந்த point coordinate, the coordinate system, the coordinate systemல plot பண்ணணும். Next what they ask you to find, identify the quadrant. So on the point end the quadrant la irukku, we have to identify it. So just now we have seen inge plus value in the quadrant and the madri. So here they are given 5 points. P is equal, P vandu minus 7 comma 6. You all know how to plot the points. So once again I'll repeat how to do it. P, what is the point of P? Minus 7 comma 6. Where is minus 7? In the x axis. This is x axis, this is y point. Appa x oda minus 7 enga irukko? Here. Y oda plus value enga irukko? Here. So appa minus 7 comma 6. So draw the line using the vertical and horizontal line. It represents the point P, minus 7 comma 6. So inga the question also they mention identify the quadrants. So in the quadrant la irukku. So usually you can say first quadrant, second quadrant. But where is P lies here? P lies in the second quadrant. Okay. Now come to the point Q. Q another 7 minus 2. 7 is the x coordinate. Minus 2 is the y coordinate. Appa x enga irukko 7 plus 7. Automatically plus 7 enga irukko right side. Appa minus 2 enga irukko ido inga. Appa 7 comma minus 2. So locate the, draw a line using that point. So that point is called U, where it lies, Q lies in the fourth quadrant. So this fourth quadrant. So inge parunga, clockwise la paathona first, second, third and fourth. Therefore Q lies in the third quadrant. Next one, R is minus 6 comma minus 4. So similarly the x value is the y value. Where is minus 6 located? Yes, here in the x axis la. Where is minus 4? Here this side. Minus 6 comma minus 4. So draw a line, that point represents R. Where this quadrant lies is, R lies in the third quadrant. Similarly look at the point S. S is equal to 3 comma 5. So both the values of x and y are positive. Positive na enga varano? In the right side la. Appa 3 க்கு நேரா என்ன இருக்கு? Y oda value 5. Plot the point. So mark the line, yes, 3 comma 5. Where x lies here? S. S lies in the first quadrant. Similarly T. So both values are positive, 3 comma 9. அப்ப இங்க தான் வரும். 3 la 9 oda y value plot பண்ணீங்கன்னா 3 comma 9. So T lies in the first quadrant. I hope that you all understand what are the quadrants. So if it is lies in this side, first quadrant, second quadrant, third quadrant, fourth quadrant. You just mark a point and locate where P, Q, R, S, T is here. This is the first exercise, first sum of the first exercise. Next I'll move on to the second one. Plot the following points in the coordinate plane and join them. போன சம்ம வெறும் plot பண்ண சொன்னாங்க, பட் இந்த சம்க்கு plot பண்ணிட்டு அந்த பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஜாயின் என்ன பண்ணணும், அந்த கிடைக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, what they are given, so we can take this points as A, B, C and D. So இப்போ இதை என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி நமக்கு என்ன ஃபிகர் கிடைக்குதுன்ற மென்ஷன் பண்ணணும். 0 comma minus 4. So you people will always make mistake here. But 0 na எந்த value 0? X oda value 0, y oda value minus 4. அப்ப x oda 0 is origin common for all the axes. இங்க x positive க்கு negative க்கு எல்லாத்துக்குமே இதுதான் origin 0. அப்ப 0 இங்க locate ஆயிருக்கு. So center 0. Y coordinateல என்ன பார்க்கணும், minus 4. Where is minus 4? Where is minus 4? Down. Yes. Appa down la mark panna 0 comma minus 4. Next, say mark the second point. B is 0 comma minus 2.
So again we have to look at the same 0 minus 2 x-axis x oda value 0 y oda value minus 2 appa x 0 y value another minus 2 nalla we have to locate here. So B is 0 comma minus 2. Similarly look at C. C is 0 comma 4. Appa 0 in the x point, y is 4 is the y point. Appa 0 appa y oda positive value enga irukum? Yes, upside. Appa mele pathinga 4. Locate the point C here. Okay, next 0 comma 5. Look at 0 x value, y is 5 value. Therefore 0 comma 5. After locating all the points A, B, C, D, we have to join. Question of what they are given? Join them. So when we join them, what it should be a? So it should be a line. Yes, it should be a straight line. We have to mention it what it is. Therefore, A, B, C, D is a straight line. So இங்க எனக்கு straight என்ன கிடைச்சிருக்கு? Sometimes you may get square. Sometimes square கிடைக்கலாம். You may get rectangle. You may 3 points ஆனா you will get triangle like this. If you join the points, you may get a geometrical figure like square, rectangle and triangle. So next we'll move on to the assignment. So these are the assignment sums. Note down this. Plot the points and join them. So like this you have to do like the third sum. Minus 5 comma 3, minus 1 comma 3, 0 comma 3 and 5 comma 3. When you locate this, after locating this you have to join this. You will get a geometric figure like it may be like square, rectangle or a triangle. It won't be a triangle because since it's given a 4 points. Next one. Plot the following points in the coordinate plane. Join them in order. What type of geometrical shape is formed? Similarly, whatever you have done in the first sum, you have to do like the second sum. If you do the second sum, it also look like a geometrical shape. If you join all the 4 points, you may get a geometrical shape. Okay, I hope that you people all understand this exercise 5.1. We'll meet you next time. Thank you.